ஸோ கைஸ் தளபதி 68 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத படத்தோட டைட்டில். இதில் தளபதி டுயல் ரோலில் பண்ணுறாரு அப்படிங்கிறதும் இந்த போஸ்டர் மூலமாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒன்று பார்த்தோம்னா யங் லுக்கு, இன்னொன்று பார்த்தோம்னா ஓல்டு கெட்டப்பு. ஸோ இந்த மாதிரி 2 கெட்டப்பில் தளபதி பண்ணுறாரு. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த போஸ்டரில் இருக்கிற ஒரு சில ஹிடன் டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இதில் 2 பேருமே அந்த பேராஷூட்க்குண்டான ஒரு ட்ரெஸ் போடுவாங்களா, அந்த ஒரு ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. ஸோ பேராஷூட் பார்த்தோன்னா பின்னாடி கீழே கிடக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. மேலே ஒரு ஃப்ளைட்டும் அப்படியே பறந்துட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டில் இருந்து தான் பார்த்தோன்னா பேராஷூட் மூலமாக கீழே இறங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா ஏதோ ப்ராஜெக்ட் எடுத்து பார்த்தோன்னா சக்ஸஸாக அந்த மிஷனை முடிச்ச மாதிரி பார்த்தோன்னா 2 பேருமே ஹாப்பியாக நடந்து வர்றாங்க. அந்த மாதிரி தான் இந்த ஒரு போஸ்டர் வந்து காட்டியிருக்காங்க. இந்த 2 கெட்டப்புக்குமே பார்த்தோன்னா தளபதி ஷூட் ஆகிற மாதிரி இருக்காரு. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அந்த யங் கெட்டப் பாருங்க, அந்தளவுக்கு ஹேர் ஸ்டைல் பார்த்தோன்னா ஸ்டைலாக வச்சுட்டு சின்ன குறுந்தாடி மாதிரி வச்சிருக்காரு, துப்பாக்கி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஃபேஸ்லாம் பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து க்ளீன் ஷேவ் பண்ணிட்டு வேறு மாதிரி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த சைடு ஆப்போசிட்டுக்கு பார்த்தோன்னா ஓல்டு தளபதி கெட்டப்புக்கும் பார்த்தோன்னா அப்படியே பக்காவாக செட் ஆகிருக்காரு. அந்த சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் அந்த தாடியோடலாம் பார்த்தோன்னா ஓல்டு கெட்டப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பொருந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி தான் அவரோட வாக்கும் இருக்குது. யங் லுக் தளபதி பார்த்தோன்னா செம்ம ஸ்டைலிஷாக நடந்து வந்துட்டுருக்காரு. அதே மாதிரி ஓல்டு கெட்டப்பில் இருக்கிற தளபதி பார்த்தோன்னா அதுக்கேற்ற மாதிரி வாக்கிங் ஸ்டைலில் வந்து கீப் அப் பண்ணுறாரு. ஸோ இது ரெண்டுமே பார்த்தோம்னா பக்காவாக மேட்ச் ஆகுது. தளபதி பார்த்தோன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் பார்க்குறதுக்காக நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணோம். அது இந்த படத்தில் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தோன்னா வெங்கட் பிரபு கூட அவரோட கேப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வெங்கட் பிரபு ஹீரோ அப்படின்னு மாதிரி வச்சிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து அவருக்கு கண்டிப்பாக ஸ்பெஷல் தான். அதனால தான் ஹீரோ அப்படிங்கிறத பார்த்தோன்னா கேப்ஷனாக வச்சிருக்காரு. இந்த கேப்ஷன் மூலமாகவே வெங்கட் பிரபு தளபதி வச்சு படம் பண்ணுறதுக்காக எந்த அளவுக்கு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது கூட நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கு அவ்வளோ இயர்ஸாக வெயிட் பண்ணார். சான்ஸ் கிடச்ச உடனே பார்த்தோன்னா அதை வந்து எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற வேலையில் இறங்கி மும்மரமாக போயிட்டுருக்காரு. டெஃபினட்டாக படம் பார்த்தோன்னா அவர் நினச்சதையும் தாண்டி நம்ம நினச்சதையும் தாண்டி வந்துட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்குண்டான ஒர்க் தான் இப்போ எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி டைட்டிலும் பார்த்தோன்னா பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு வச்சுட்டாங்க. இதை வந்து சுருக்கி கோட் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருந்தோம். இந்த போஸ்டரோட இன்னும் ஒரு சில விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைட் கேன் டெவ்யூட் த டார்க்னஸ் பட் டார்க்னஸ் கேனாட் கன்சூம் த லைட் அப்படின்னு மாதிரி ஒரு வசனத்தை பார்த்தோம்னா இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா ஒளி இருளை விழுங்கலாம், ஆனால் இருளால் பார்த்தோம்னா ஒளியை நுகரக்கூட முடியாது அப்படின்னு மாதிரி இந்த லைன்ஸ் பார்த்தோம்னா மேட்ச் ஆகுது. ஸோ இதுக்கும் படத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தோம்னா படத்தில் ஏதோ இருக்குது, அதை தான் பார்த்தோம்னா இதில் வந்து சிம்பாலிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இருக்கும், இருந்து தான் ஆகணும். இந்த படத்துக்கு டைலாக் ரைட்டர் ஒர்க்கும் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு பார்க்குறாரு. அவரும் பார்த்தோம்னா இந்த படத்துக்கு வசனம் எழுதுறாரு அப்படிங்கிறது இந்த போஸ்டரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெங்கட் பிரபு பார்த்தோம்னா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே தளபதி வச்சு இந்த படத்தில் பண்ணணும் அப்படிங்கிற முழு முயற்சியில் தீவிரமாக இறங்கியிருக்காரு. ஸோ டெஃபினட்டாக பார்த்தோம்னா ஒரு வேறு மாதிரியான சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். டைட்டில் கூட பார்த்தோம்னா தளபதி எந்த அளவுக்கு கௌரவப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்கள். தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா எல்லா நேரத்துலையுமே சரியானவன் கரெக்டாக இருக்கிறோம் அப்படிங்கிறதா இதுக்கு மீனிங்கு. அதுக்கேற்ற மாதிரியே வெங்கட் பிரபு பார்த்தோம்னா தளபதி இஸ் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு. இதுக்கு அவருக்கு பார்த்தோம்னா ஒரு மிகப்பெரிய சல்யூட் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி படத்தையும் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு ஃபேன்ஸை திருப்திப்படுத்துகிற மாதிரி கொடுத்துட்டார் அப்படின்னா செம்ம ஹாப்பி தான். ஸோ வெயிட் பண்ணலாம். இந்த படம் டெஃபினட்டாக பார்த்தோம்னா ஹாலிவுட் படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுக்க போகிறாரு வெங்கட் பிரபு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் பார்த்தோம்னா தரமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, சிஜி ஒர்க் முதற்கொண்டு. இதுதான் பார்த்தோம்னா படத்துக்கு இம்பார்ட்டன்ஸு. படத்தோட ஸ்டோரியே நல்லா இருந்தாலும் பார்த்தோம்னா அதுக்கு வந்து விஎஃப்எக்ஸ் ஆகட்டும் சிஜி ஒர்க் ஆகட்டும் அது வந்து கரெக்டாக பண்ணாதான் படம் பார்த்தோம்னா நம்ம நினச்சதையும் தாண்டி இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் பார்த்தோம்னா வெங்கட் பிரபு அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துட்டாலே போதும். பார்க்கலாம் இந்த படத்தை ஷூட் பார்த்தோம்னா இவ்வளோ சீக்கிரமாக அவர் முடிக்கிறாரு அப்படின்னா அதுக்குண்டான விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு சிஜி ஒர்க்கெல்லாம் பண்ணணும்னா அதுக்கு டைம் எடுத்துக்கும். அதுக்காக தான் பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க போல். லியோ படத்துக்கு சொன்ன மாதிரி பார்த்தோம்னா டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அவங்க படத்தோட ஷூட் ஸ்டார்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்லையும் பார்த்தோம்னா டேட்லாம் எதுவும் மென்ஷன் பண்ணல. அவங்க பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. படத்தை அவங்க நினச்ச மாதிரி எடுத்து சிஜி ஒர்க்கு விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிட்டு பார்த்தோம்னா மெதுவாகவே படத்தை ரிலீஸ் பண்ணல. அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதுக்காக எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம். வெளியே வரும்போது பார்த்தோம்னா ஒரு நல்ல ப்ராடக்டாக படம் வரணும். ஸோ அந்த மிஷன் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி கொடுத்துருவாங்க நம்மளா. ஸோ போஸ்டரில் பார்த்தோம்னா செம்மையாக டிசைன் பண்ணி கோபி பிரசன்னா சார் கொடுத்துருக்காரு. அவருக்கும் தேங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு போஸ்டர் டெஃபினட்டாக எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்ட்டில் இருக்கிற ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.